Hello guys, welcome back to CA Updates. May 2025 intermediate exam க்கு relate ஆன model question paper 7 model question paper for each paper நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக 28 model question paper நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கூடவே MTPs, RTPs, past attempt questions இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் with suggested answersோட. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரிலேட் ஆன e-books, ICA நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் டைம் டு டைம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்குவீங்க. இன்னும் மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு அப்ராக்சிமேட்டாக 10 days தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அட்லீஸ்ட் 2 to 3 மாடல் எக்ஸாம்ஸாவது எழுதி பாருங்கள். திஸ் வில் டெஃபினெட்லி டர்ன் யூ ஃப்ரம் ஃபெயிலியர் டு சக்ஸஸ்ஃபுல். அதே மாதிரி ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு பேசிக் ஃபார்முலா தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாருக்கும் இதுதானே, இது எல்லாருக்குமே தெரியுமே, இதில் என்ன அவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பட் இதை அசால்ட்டாக விட்டுறவங்க தான் ஃபெயிலியர் ஆகுறாங்க. இது யார் சீரியஸாக எடுத்து அவங்களோட ப்ரிப்பரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் ஆகுறாங்க. அது என்ன பேசிக் ஃபார்முலா அப்படின்னா அதுதான் லெவல்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இந்த லெவல்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே அந்த ஒரு மூமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது என்னென்னா, நானும் வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எனக்கு வண்டி கொடுங்க, நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்போம். அப்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு எமோஷனல் டேமேஜ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம சைக்கிள் ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நின்னா உனக்கு பெடல் போட தெரியுமான்னு அங்கேயும் ஒருத்தவங்க உங்களை எமோஷனல் டேமேஜ் பண்ணுவாங்க. அப்போது வண்டி ஓட்ட தெரியணும்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரியணும்னா பெடல் போட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னா 60+ ஸ்கோர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 60+ ஸ்கோர் பண்ண தெரியணும்னா 40+ ஸ்கோர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த லாஸ்ட் மினிட்ல 40+ ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நான் படிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நம்ம டெலகிராம் சேனலில் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் சஜஸ்டட் ஆன்சரோட. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எக்ஸாம் எழுதி பாருங்க அண்டர் எக்ஸாம் என்விரான்மெண்ட் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே சீரியஸ்னஸோட எழுதி பாருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் எழுதின ஆன்சரையும் சஜஸ்டட் ஆன்சரையும் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்க. ஸ்ட்ரகிளே இல்லாமல் 40+ ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஃபியூ சாப்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிச்சுட்டு இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, அதை எழுதி பாருங்க. அதையும் எழுதி பார்த்துட்டு உங்கள் ஆன்சரையும் சஜஸ்டட் ஆன்சரையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் இல்லாமல் 60+ ஸ்கோர் பண்ணிட்டீங்களா, இன்னும் அடிஷ்னலாக ஃபியூ சாப்டர்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்ம தான் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர், நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இந்த டைமில் நிறைய பேர் மைண்டில் என்ன தோணுன்னா, இன்னும் இருக்கிறது 10 நாள் தான் எக்ஸாமுக்கு, நான் இன்னும் படிக்கவே இல்லை, இதில் எங்கன்னு அப்போ இருக்கிற டைமில் மாடல் எக்ஸாமில் உட்காந்து எழுதி பார்க்குறது, அதில் நான் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செல்ஃப் கரெக்ஷன் வேறு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு 12 hours நீங்கள் உட்காந்து படித்தா கூட டோட்டலாக 120 ஸ்டடி ஹவர்ஸ் உங்கள் கையில் இருக்குது. யாருக்கு தான் மூவி பார்க்க பிடிக்காது? ஒரு மூவி 3 hours-ஆ? இப்போது உங்ககிட்ட 120 hours கையில் இருக்குன்னா ஜஸ்ட் இமேஜின் உங்களால் 40 மூவிஸ் பார்க்க முடியும். நான் இங்கே ஏன் மூவிஸை கம்பேரிசனாக எடுத்திருக்கேன்னா, மூவிஸும் 3 hour, எக்ஸாமும் 3 hour. அப்போது இந்த 120 hours-ல் உங்களால் 40 மூவிஸ் பார்க்க முடியும்னா 40 மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்க முடியுமா? நான் எல்லா டைமுமே உட்காந்து மாடல் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஹாஃப் ஆஃப் தி டைமை படிக்கிறதுக்கும் பேலன்ஸ் ஆஃப் தி டைமை மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்கறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூசஸை கேட்காம இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த குட்டி குட்டி சாப்டர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் அழகாக 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்எல்பியில் இருந்த ஐசிஐ எவ்ரி அட்டம்ப்ட்டுக்கும் 10 மார்க்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ எல்எல்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சின்ன சாப்டர் தான். அதுக்கப்புறம் ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட், இதில் இருந்துமே 8 மார்க் ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட் மிஸ் பண்ணாமல் ஐசிஐ கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்யூட், இதிலிருந்து 8 மார்க் ஐசிஐ ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்யூட்டில் லாட்டின் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஐசிஐ கொஷின் பேப்பரில் அந்த லாட்டின் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான மீனிங்கை எழுதுங்கன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்யூட்டில் அந்த லாட்டின் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஃபெமாவில் இருந்துமே ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையுமே மிஸ் பண்ணாமல் ஐசே 8 மார்க் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கம்பெனிஸ் சாப்டர் 11 கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியான்னு இருக்கும் இல்லையா, அதில் இருந்துமே ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையுமே ஐசிஐ 5 மார்க் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அண்ட் டிவிடெண்ட், இந்த 2 சாப்டரில் இருந்து ஆல்டர்னேட்டிவாக ஐசிஐ 5 மார்க் கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. 2 சாப்டருமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஒரு அட்டம்ப்ட்டில் டெபாசிட் கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் டிவிடெண்ட் அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. அப்போ என்னென்ன சாப்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எல்எல்பி, ஜெனரல் கிளாசஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்யூட், ஃபெமா, ஃபாரின் கம்பெனி, டெபாசிட் அண்ட் டிவிடெண்ட், இந்த 6 சாப்டரை நீங்கள் படித்தாலே அழகாக 44 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.
இந்த மார்க்கில் நீங்கள் இன்னும் மற்ற சாப்டருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ளாஷ் கார்ட் ஃபார் கார்ப்பரேட் அண்ட் அதர்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃப்ளாஷ் கார்டை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த சாப்டருக்குலாம் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் எவ்வளோ ஸ்டடி ஹவர்ஸ் அல்லோகேட் பண்ணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 10 டேஸை பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 6 சாப்டரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எடுத்து எக்ஸாம் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பாருங்கள் 40+ ஸ்கோர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் 40+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. இது கூட இன்னும் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் நீங்கள் அழகாக 60+ ஸ்கோர் பண்ணிடலாம். அது என்ன ஃபியூ சாப்டர்ஸ்? ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர். ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 2024 எக்ஸாமில் 13 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் அட்டம்ப்டான செப்டம்பர் 2024 அண்ட் ஜான்வரி 2025 அந்த 13 மார்க் அப்படியே ரெடியூஸ் ஆகி 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சரில் ஐசிஐ கேட்கக்கூடிய மார்க்கிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 13 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையுமே 10 மார்க் கேட்டுட்ருக்காங்க. அப்போது மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு எல்எல்பி. எல்எல்பியும் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மே 2024 அண்ட் செப்டம்பர் 2024 10 மார்க் கேட்டிருக்காங்க. ஆனால் ஜான்வரி 2025 அட்டம்ப்டில் அந்த 10 அப்படியே ரெடியூஸ் ஆகி 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. அப்போது அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட மார்க்கிங் ரேஞ்சு பார்த்தோன்னா 5 to 10 மார்க் தான். அண்ட் லாஸ்ட் சாப்டருக்கு நம்ம வந்தாச்சு, அதுதான் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ். ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ்லையுமே ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையுமே மிஸ் பண்ணாமல் ஐசிஏ 5 மார்க் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு 6 சாப்டர் பார்த்துருப்போம், அதில் நீங்கள் 40+ ஸ்கோர் பண்ண எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த 4 சாப்டர் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த 4 சாப்டர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அழகாக 25 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு 40, இப்போ ஒரு 25, அப்போ டோட்டலாக 65 which is a 60+. இப்போ நீங்கள் எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட். ஓகே, இப்போ இந்த 10 சாப்டருமே படிச்சுட்டு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எடுத்து எக்ஸாம் எழுதி பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரகிள் இல்லாமல் 60+ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் 60+ம் ஸ்கோர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அதை சொல்லுங்கள் அப்படின்னா ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் ஆகிறதுக்கான வழியை பார்க்க வேண்டியது தான். அது என்னதுன்னா நீங்கள் பேலன்ஸ் என்னென்ன சாப்டர்லாம் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம தான் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டைமில் மே 2025 எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் என்னோட ப்ரிப்பரேஷன் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, நான் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவேன். ஸோ நான் இந்த அட்டம்ப்டை கிவ் அப் பண்ணிவிட்டு நான் செப்டம்பர் 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிற சிஏ ஆஸ்பிரண்ட்க்கு நான் ஒன்று மட்டும் ஹைலைட் பண்ணி கட்டிடுறேன். இன்னும் 10 நாள் உங்கள் கையில் இருக்குது. இந்த 10 நாள் கஷ்டப்பட்டு பாஸ் ஆக போகிறீங்களா, இல்லை செப்டம்பர் 2025 எக்ஸாமுக்கு 3 month ஸ்டடி பீரியட் இருக்கும், அந்த 3 month அதாவது 90 days கஷ்டப்பட போறீங்களா, 10 நாளா 90 days-ஆ? இந்த ரெண்டுல எது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல், யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ. ஸோ எவ்ரி லேட் நைட்ஸ் அண்ட் ஏர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷன் வில் டெஃபினெட்லி பே யூ ஆஃப் வித் த வேர்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.